நான் வீராதி வீரர்கள்லாம் சூராதி சூரன். என்னை கண்டால் எப்படி இருக்க வேண்டும்? என்னை அவன் அடிக்கிறான் உங்க அம்மா சிலுக்குடா. சிலுக்கன்றா சிலுக்கண்ணா ஒருத்தனை வச்சுக்கினே உனக்கு நான் பார்த்தேன். ஹீரோ என்ன சிலுக்குடா? அந்த சிலுக்கு செக்கிச்சு. ஏய் ஏய் பாவாடி பண்ணே ஏன் சமாளிக்கிறீங்க? நான் ராஜா வாசல வந்துக்கிறேன். நான் கோஜா வாசல. டேய் வேலைக்கார பையன், நான் சொல்வது நீ கேட்க வேண்டும். வேலைக்காரன் டேய் வாடா நாயன வர வேண்டும், போடா நாயன போக வேண்டும். நாய் போல நீ வா நாயன வரணும், போ நாயன போணும், உட்கார் நாயன உட்காரணும். ஏது நாயன ஏது ஒரு நாள் கதை தந்து விட்டு போ. ஆமா நாய் வந்து செட்டுக்கிட்டு நேக்கிட்டு போச்சு. ஏய் ஐயா உன் சீட்ல கோயம்பே இருக்குது இல்லையா? ஏய் போய் மாத்திடுறா. ஏய் நீ மேல உட்காரி வர சொல்லு. போய் வச்சுக்கோங்க. போய் மாத்திடுறா. நீ உட்காரினே நான் வீராதி வீரர்கள்லாம் சூராதி சூரன். என்னை கண்டால் எப்படி இருக்க வேண்டும்? அஜார்த்த தவிக்தி சர்வ ஜாகதாக கவல் புரிய வேண்டும். ஆமாய்யா. ஆனால் இந்த நாட்டிலே எனக்கு யாராவது அம்மா கொஞ்சம் கத்தினு ஜாக்கெட் நோக்கின பலா பழம் அடிப்பேன். ஒத்த ராஸ்கோல் அம்மா திராஸ்கோலே அப்போ ஒரு கத்திரி கோலே ஆமா அம்மாக்கற புள்ள கூப்பிட்டு அடிக்கிறா பாடு கோலே. ஆறா பாடு கோலே. அவ்வளவுதான் ஓடு. ஏய் அடயா எனக்கு எதிரி என்னென்றால் நான் சூரன் சூரன் குலத்தில் பிறந்தவன். உண்மையில சொன்ன 500 ரூபாய் கூலிக்கு கொண்டாரு ஆட்டு பாப்பாரு சோற சோறன் சும்மா அடிக்கிற லட்சம் வச்சுக்கா.
என்ன சொல்லலாம் மாரடி எடுக்கிறா நான் உட்கார்ந்து சும்மா பார்த்தா நான் களி கேஜில அது பையனா ஏய் ஆனா உங்க அம்மா டேய் யார சொல்ற இப்ப களி கேள்வி இல்லைன்னா என்ன யாருக்கு இது இல்ல முன்னாடி கூட உங்க அம்மா வந்து என்கிட்ட களி எடுத்து டேய் வாய்ந்துக்கு போடுறதுக்கு வாங்கி போயிருப்பாங்க அப்ப நான் என் வீட்டுல சாப்பாடு இல்ல ஏதோ மூட்டு நடக்கணும் கோயந்துக்கு இதெல்லாம் ஒரு அவ்வளவு பேர் மூத்தி எப்படி போட்டுமா கோயந்தா ஒரு முட்டை இவ்வளவு பேர் முட்டை கேட் பாரு அம்மா நாய் விட்டாண்ட ரெடி விட்டாண்ட சரி ஆமா 6 பேர் முட்டையும் கலரும் அது மாதிரி முட்டை ஒரு முட்டை வாங்கி போவோம் மூட்டாண்டே வருவாங்க இவ்வளவு பேர் மூத்தி எப்படி கலர்ச்சி மாமா நல்லா சரி கொண்டு வந்துடா சரி சரி ஹலோ சந்திர மண்டலத்திலும் சுத்திர மண்டலத்திலும் இந்த சூரனை கண்டால் அதல விதல வதல ராஜால மகாத்தல சொல்லக்கூடிய ஈரை 11 கிடு 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 அதல விதல அதல இதல எதல அதல இதல அதல அதல விதல ராஜால மகாத்தல சொல்லக்கூடிய ஈரை 11 கண்டால் கிடு 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 நினைக்க வேண்டும் நான் பார்த்தா இவ்வளவு பயப்படுதாளா ஆமா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு என்ன கேள்வி என்னென்றால் ஒரு கேள்வி கேக்குறேன் நாடாள்வன் அரசன் என்னிடத்தில் வேலைக்காரனாய் நீ வேலைக்கார பையன் கேள்வி கேட்டா ஒரு அரசனாகப்பட்டவன் வேலைக்காரன் பதில் இருக்க வேண்டாம்டா வேலைக்காரா நீ சொல்ற கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன் எந்த கேள்வி எனக்கு பட்டு 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 பட்டுன்னு சொல்றேன் நான் கேக்குற கேள்வி கேளுடா. எங்க பெரியப்பாவுக்கு 2 ஆம்பளை பசங்க ரெண்டு ஆம்பளை பசங்க எங்க பெரியப்பாவுக்கு 2 ஆம்பளை பசங்க எங்க பெரியப்பாவுக்கு 2 ஆம்பளை ரெண்டு ஆம்பளை பசங்க அவங்க பேர் என்ன பேர் வந்து எங்க பெரியப்பா வந்து ஆந்திரால தமிழ்நாட்டுல இல்லாத பேர் என் வச்சுக்கிறாங்க நடிகர் பேர் ஏதாவது வச்சிருக்காங்களா நடிகர் பேர் வச்சா மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்கன்னு புதுசா ஒரு பேர் வச்சுக்கிறது புதிய பேரா ஆமா. என்ன பேர் அது எங்க பெரியப்பா பசங்க பேரு 2 பேர் வந்து ஆமா பெரிய பையன் பேர் வந்து நீ போட்ட நீ பெரிய பையன் பேரு நீ போட்ட பேரே நீ போட்ட ஆனா என்ன ஒரு விசித்திரமாக இருக்கின்றது சின்னவன் பேர் வந்து நான் போட்டேன் நான் போட்டேன் 2 பேர் நைகில் வந்து ஆமா. நைகில் ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு பெரியவன் என்ன பண்ணிக்கிறான் பைக்கை திருப்பிக்கிறான் நீ போட்ட பைக் எப்படி திருப்பிக்கிறான் ஆமா காருக்காரன் வந்து அடிச்சுக்கிறான் யாரா நீ போட்ட ஆமா நீ போட்ட ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் இப்ப யார் இருக்குதா நான் போட்டேன் நீ போட்ட செத்துட்டான் ஆமா யார் இருக்குதா நான் போட்டேன் யார் போட்ட நான் போட்டேன் அதான போட்ட நான் போட்ட சிரிக்கிறத பார்த்தா நான் என்னமோ போட்ட மாதிரி இருக்குது ஏய் கேள்விக்கு பதில் கேட்டேன் ஆமா கேள்விதான் இது நீயே சொல்லணும் இது ஒரே ஒரு சண்டை குஞ்சியா ஏய் ஏய் காய் மரம் ஒன்று உன்னை கொன்று வை நீ யார வந்து ஏய் உங்களை கூப்பிடுறா ஏய் எப்பா போடா டேய் பாஷாவை கூப்பிடுறா ஆரமா மார்னிங் பாஷாவா எவனால கூப்பிடு வா போட்டு வாழ்றேன் மழை வந்து கவுந்துச்சு எங்க பெரியப்பா புருஷி சாகர வனத்தை வாழக்கூடியவன் இந்த சங்கராசூரன் சங்கராசுரன் சூரர் குலத்தில பிறந்தவர்கள் ஆமா ஏனென்றால் சூரர் குலம் என்றால் எப்படி இருக்க பார்த்தாயா எப்படி இருக்குதையா சரியார மூஞ்சி நல்லா இல்ல மூஞ்சி நல்லா இல்ல இதெல்லாம் கேட்டுங்கறாங்க சொம்மா டேய் என்ன யார சொம்மா அடிக்கிறா ராஜா வேஷம் வந்து அடிக்கண்டா டேய் எப்படா நம்ம மேல போட்டோல வர போறீங்க டேய் டேய் கல்யாணம் கூட அவள என்ன எனக்கு போட்டு வரவனெல்லாம் ஆடிறானம்மா செவுட்டி 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 சொம்மா
அப்படியே சுத்திக்கிறேன் கழிக்கு இல்லாத பசங்க கூட அடிக்கிறானுங்க ஏய் நாராஜா என்னடா எனக்கு இல்லையா என் வீட்டாண்ட சிந்தி போத ஆளே இல்லைமா இவனுங்க வீட்டாண்டா ரேஷன் ஆச்சு நமக்கு என்ன போறாங்க ரேஷன் வச்சு அத்தை எத்தனை மணி வீட்டு சொல்லுறான் வாங்கி போய் உள்ள போற களியா வருது வீட்டுக்குடா பரவா ஆ எனக்கோ திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். என்னாச்சா அடா 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 என்னுடைய மகள்கள் அழகு என்ன அங்கிள் ஒண்ணுங்க இருக்கிறவன் வந்து அங்கிள்ன்ற பாரு வேலைக்கார பையன் எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கு ஏய் யாரடா தேவட பண்ணிருக்கியா உண்மைதான்டா ஆனா மொத்த தேவட என்ன வந்து தேவட பண்ணி யாரா வீடியோ வேற போனிக்குது டேய் தேவடியா பையா அதுல பீடில விட்டான் டேய் தேவடியா பையா ஆறு சித்தி நீ குரியா இருந்தாங்க ஆ வாய் அடக்கமா இருந்தா வாய்க்கிறோம் பையா எப்படி அம்மா சித்தின்னு வேற சொன்னீங்க இன்னொரு பேசுனீங்க நீங்க தேவடியா அண்ணா யாரு யாரா எங்க அம்மா தேவடியாவா ஆ. எங்க அம்மா தாச்சியா தாசியா. எங்க அம்மா தேசியா. வச்சா எங்க அம்மா ஊர் மரத்து ஆமா. எங்க அம்மா எங்க அப்பா விட்டு பெரிய பிள்ளையார் வச்சுக்கிறாங்க எப்படிடா இந்த ஒரு பேக் 2 பேக் போறாங்க எவ்வளவு போறாங்க அப்பா எங்க அம்மா ஒருத்தனான போனா 5 6 வீட்டுக்கு வராதுடா அதெல்லாம் போமாட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு இருக்கிற அம்மா கிடையாது கூத்துல ஒரு அம்மா வரப்பாது ஏய் அவங்க என்ன சொல்லுங்க டெய்லி 150 ரூபாய் கூப்பிடுறேன் என்னடா அதேம்மா எங்க அம்மாக்கு 150 ரூபா கொடுத்து இப்ப எங்க அம்மா 1.5 கோடி வச்சுனுக்குது 150 ரூபாய் 50 ரூபா கம்மி இருக்குது நான் போக மாட்டேன்றேன் எங்க ஃபேமிலி போட்ட பொய் தெரிஞ்ச கூட காட்டுறேன் கருப்பக்கர் நான் எல்லாருமே அசியம் பத்தி நான் பேச மாட்டேன் ஏன்னா அவனும் மனுஷன் தான் நம்மளும் மனுஷன் தான் அப்படி பேசுறேன் நான் எங்க அம்மா கறி காந்தே கறி தொடாது ஏன்னா இந்த கறி துணி ஹைட் படுது இல்லையா கறி காந்தே தொடாது தொடாது. அதுக்குன்னு ஒரு கட்டிங் பிளேட் மாரி ஆமா. வச்சுன்னு வெடிக்கிறது சாப்பாடு எடுத்து நிமித்தது அதுக்கெல்லாம் சரி எங்க அம்மா கறி காந்தே கறி தொடாது ஆ. இப்படியே பட்ட கறி மட்டும் தெரியுமா பின்னாடி என்ன கூப்பிட்டு 100 ரூபாய் வச்சுனா யாரா? ஏய், போட்டானே எங்க வீடு பக்கத்துல முச்செடி மணரே இருக்குது ஆமா. ஏன்னா திஷ்டி ரொம்ப அதிகமாயிருக்குது உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வீடு வேற பூசல் பண்ணி ஆமா. கூரை ஓட்ட பூசல் பண்ணிக்கிறோம் கூரை விட்டுடா ஏடேய் நேரா விசித்திரமா சொல்ற கூரை விட்டா கூரை ஓட்ட பூசல் பண்ணி இப்ப 25000 துட்டு வாங்கிக்கிறோம் அதுக்கு திஷ்டி ஓவர் ஆகி போதுன்னு பயந்த கூட்டு வந்து ஒரு மணி நேரம் வச்சா இந்த காட்டியாரி வந்தா கூட ஓடி போடுவாங்க ரத்த காட்டியாரிய பார்த்து அதனால கூட்டு நான் காட்டேரி மாதிரி வருவான் அப்படியே எப்படி சக்கரை வெள்ளிக்கு இங்க இருக்கிறாங்க பெட்டி மேல உட்காந்துக்கிற பெட்டியில நீ உட்காந்துக்கிற பெட்டி அப்படி எப்படி உட்காந்துக்கிற மாதிரி போதும் மாதிரியா அதுவா? எனக்கும் என்னுடைய மனைவிக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் சங்கராசுரனுக்கு 2 பெண் குழந்தைகள் சாமலவல்லி சர்க்குணவதி இருவரையும் இந்த நாளையிலே கன்னிப்பறவனிங்கி மங்கப்பறவன் நடந்துட்டார் 16 வயது இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் ஒரு ஆண் வாரிசு எனக்கு கிடையாது எனக்கோ 60 வயது ஆனால் இந்நாளையிலே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் ஒரு ஆண் மகன் கட்டாயம் வேண்டும் 60 வயசு ஆயிடுச்சா ஆமா கை கொடுங்க ஹாப்பி பர்த்டே டேய் பாத்ரூம் பண்ணடா பர்த்டே 60 வயசு என்ன ஓய துதாங்க டேய் 4000 நாட்டுக்கு அரசன் நான் ஏன்டா வாங்குறான் இதுதான் கொடுக்குறத ஓய காசு நீயே கொடுங்க ஆமா ஐயா உனக்கு எவ்வளவு வேணாம் எங்க சித்திக்கு ஒரு 2000 ரூபாய் extra போடுங்க வருதா ஆண்டி உனக்கு 4000 4000 வாங்கி யாரு கிட்ட கொடுக்குறா பிள்ளைங்க கையில் கொடுக்குறேன் பொண்ணு கிட்ட கொடுக்குதுல பொண்ணு கொடுக்க மாட்டேன் சொல்றாங்க கதை கை கொடுங்க குத்துரு அதான் சொல்றான் பொண்ணு கதை பொண்ணு கொடுக்குதுல பிள்ளைங்களுக்கே கொடுத்தா பொண்ணு வந்து தலைமட்டு எப்படி உட்காருது? பிள்ளைங்க இந்த மாதிரி செய்ய போறாங்க பொண்ணு செய்ய பார்த்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு கொடுப்பாங்க அது கரெக்டா சொன்ன இப்போ பிள்ளைக்கே கொடு பிள்ளை கொடுத்தானாக்கா மருமகன் அங்கே நிக்க போட்டுருவான் அன்னைக்கு போட்டா கூட அவங்க தாலி அடிச்சு கூட அதெல்லாம்